Taste the Daily. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வேம்பார் முதல் பெரியதாழை வரையிலான வேம்பார், தருவைக்குளம், தூத்துக்குடி, கோவளம், காயல்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நரசிங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள பொது இடத்தில் 200க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கப்பட்டது. இதில் வெளியூர் நபர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் தகுதியில்லாத நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் இறையூர் பேருந்து நிறுத்த பகுதியில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. தகுதியில்லாத நபர்களுக்கு வழங்கிய பட்டாக்களை ரத்து செய்யவும், முறைகேடாக பட்டா வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இருசக்கர வாகனம் மரத்தில் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. வைகுந்தம் காளிப்பட்டி பிரிவு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் வைகுந்தம் காந்தி நகரைச் சேர்ந்த டெய்லரான மூர்த்தி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ஆலம்பாளையம் முனியப்பன் கோவில் பகுதியில் சென்றபோது நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பழைய கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். டைகர் ஹில் காட்டேஜ் பகுதியில் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சோலாடாமட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகையா என்ற இளைஞர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இளைஞரின் குடும்பத்திற்கு ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுக நகராட்சியின் அலட்சியத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக குடியாத்தம் நகர பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடியாத்தம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் டிப்பர் லாரிகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் கவுடன்ய மகாநதி ஆற்றில் கொட்டப்படுகிறது. ஸ்டாலின் அரசின் திறனற்ற நகராட்சி நிர்வாகம் இப்படி கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதோடு நிலத்தடி நீரும் பாதிப்படையும் அபாயம் உள்ளதாக குடியாத்தம் நகர மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை முறையான பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கொள்ளுமம் ரோடு ரயில்வே கேட் அருகே அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையில் செடி கொடிகள் முளைத்தும் கழிவுநீர் தேங்கியும் இருப்பதால் அவசர தேவைகளுக்கு வாகன ஓட்டிகள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை பொதுமக்களை அகற்றும் அவலம் அரங்கேறியுள்ளது. இடும்பாவனம் பகுதியில் உள்ள மரைக்கா ஆறு முறையாக தூர்வாரப்படாததால் செடிகள் சூழ்ந்து வெள்ள நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்களே ஆற்றில் இறங்கி ஆகாய தாமரை செடிகளை அகற்றினர். ஆபத்தை பொருட்படுத்தாமல் கிராம மக்கள் செய்த இந்த செயல் திமுக அரசின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின்மைக்கு சான்றாக அமைந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களை முன்னாள் அமைச்சர் OS மணியன் பார்வையிட்டார். அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல், கோவில் தாவு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் உப்பு ஏற்றுமதியும் உப்பள தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் OS மணியன் மழையிலும் பணிபுரிந்து கொண்டிருந்த முதியவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அப்போது நகர கழக செயலாளர் நமச்சிவாயம் உட்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே சாலையில் தேங்கிய மழை நீரால் சுமார் 100 குடும்பங்கள் குடியிருப்பை விட்டு வெளியில் செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. கருப்பப்புலம் தெற்கு காடு பகுதிக்கு செல்லும் சாலை முழுவதும் மழை நீரால் மூழ்கியுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் குடியிருப்பை விட்டு வெளியில் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த சாலை வழியாக மயானத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதால் சாலையையும் வடிகால் வாய்க்கால்களையும் சீரமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.